இசையமைப்பாளர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, காப்பி பண்ணுறாங்க, பேஸ்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் சம்பவத்தில் ஒரு நடந்த கதை. எல்லாரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்காங்க, பட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடந்த சம்பவம் கிடையாது. முக்கியமாக வந்து நம்ம விஜய் வந்து ஆல்ரெடி துப்பாக்கியை பிடிங்க சிவகார்த்திகேயன்ட்ட சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஜேடியா மாறுறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கே. சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் பஞ்சதுனால அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தெலுங்குக்கு மட்டும்தான் அந்த இது அக்செப்ட் ஆகும், தமிழுக்கு வராது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க தரப்பில் தான் இப்போ, ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அரசியல் வட்டாரத்துலேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படும். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட திரு ஜுபேர் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. பாத்தீங்களா சார்? எப்படி இருந்துச்சு? இல்லை, ரொம்ப மிரட்டலாகவே இருக்கு. பராசக்திங்கிற டைட்டிலுக்கே ஒரு பவர் இருக்கு. அது அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த படம் எல்லாருக்கும் தெரியும். கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதுது. அதில் முதல்ல வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த சக்ஸஸ்ன்னு பேசியிருப்பார். அந்த பேசின இடத்தை இன்றைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த கோர்ட்டில் பேசுகிற ஒரு வசனம், அதை வந்து கோர்ட்டில் பேசுகிற மாதிரியான வசனத்தை அது நினைவு சின்னமாக இன்றைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் முதல் காட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு வசனம். அந்த படத்தினுடைய அந்த இது நினைவு சின்னமாக ஒன்றும் வந்து ஏவிஎம் தயாரித்த படத்தில் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த டைட்டிலுக்கே ஒரு பெரிய பவர். அந்த படத்திலிருந்து தான் ஒரு நடிகர் திலகம்ங்கிற ஒரு மாபெரும் கலைஞர் தமிழ் சினிமாவுக்குள்ளே இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்த ஒரு கலைஞர் கிடைச்சார். கலைஞருடைய வசனங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த படத்தில். இப்போ இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியாதனால சொல்கிறேன். ரொம்ப ஷார்ப்பான வசனங்கள், வந்து சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏவிஎம் தயாரித்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த படத்தினுடைய தலைப்பு தான் இப்போ இவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே அதுக்கு முதல்ல வந்து புறநானூறுன்னு வச்சுருந்து அதுக்கு வேறு தலைப்புகள்லாம் மாறி இன்றைக்கி வந்து பராசக்தின்னு வச்சுருக்காங்க. உண்மையிலே அந்த டைட்டிலுக்கு ஒரு பவர் இருக்குது. ரெண்டாவது டீசர் பார்க்குறப்ப உண்மையிலே அதில் எனக்கு பார்த்தோன்னே இப்போ ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து ஜிவி தான். ரொம்ப ஜிவியோடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த படத்துக்கு ஒரு டெம்ப்ட் ஏற்றிக்கிட்டே இருந்தார். என்ன தேவையோ ஒரு விண்டேஜ் படம், அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற சில இசையமைப்பாளர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, காப்பி பண்ணுறாங்க, பேஸ்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் அமரனுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாரு, பராசக்திக்கு ஒரு மாதிரி பண்ணுறாரு. பராசக்தி வந்து 1965 அந்த காலகட்டங்களில் நடந்த கதை. அப்படிங்கும் போது ஒரு கல்லூரியில் நடந்த ஒரு போராட்டத்தை மையப்படுத்திய கதை. அது தமிழ் எல்லாருக்கும் இப்போ தெரியும், அந்த கதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மொழிப்போர் சம்பந்தமாக நடந்த சம்பவத்தில் நடந்த கதை. எல்லாரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்காங்க, பட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடந்த சம்பவம் கிடையாது. மதுரையில் நடந்த ஒரு கல்லூரியில் நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து ரெண்டு ரிலேட் பண்ணி இந்த படத்தில் பண்ணுறாங்க. அங்கே மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படியே ஒவ்வொரு கல்லூரிக்காக அப்படி கன்வே ஆகி போகுதுங்கிறதான் படத்தோடைய கதை. அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறப்ப ரொம்ப இந்த படம் வர்றப்ப ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகை அரசியல் வட்டாரத்திலையும் சரி வெளியிலையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த டீசர் பார்க்குறப்ப தெரியும், நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருப்பாங்க. ரொம்ப நோட்டீஸ் பண்ணால் தெரியும், அதில் எல்லாமே மதுரை லாங்குவேஜே பேசியிருப்பாங்க. ஆமாம், அப்படிங்கும் போது எல்லாம் அண்ணாமலை சுட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வந்து அங்கே மதுரை பேஸு தான் நடந்தது. ஏற்கனவே இந்த படத்தை புறநானூறு அப்படின்னு சூர்யாவுடைய 2Dயில் ஆரம்பிக்கப்பட்டு ஷூட்டிங் யூனிட்லாம் போயிட்டாங்க. மதுரை அமெரிக்கன் காலேஜ் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தான் அந்த படம் வந்து சில காரணங்களால் நிப்பாட்டிட்டு இப்போ சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாரு. உண்மையிலே பார்க்குறப்ப எல்லாருடைய அந்த கேரக்டருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. அதர்பாவாக இருக்கட்டும், ரவி மோகனாக இருக்கட்டும், ஜெயம் ரவி என்கிற ரவி மோகனாக இருக்கட்டும், எண்டில் வந்து சிவகார்த்திகேயனுடைய சிவகார்த்திகேயன் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும் சார். ஆனால் அந்த டீசரில் பார்க்குறப்போ நம்ம சிவகார்த்திகேயன் பார்க்குறப்போ அந்த டீசரே வந்து இந்த மாஸ்டர் படம் இருக்குல்ல, மாஸ்டர் ஆயுதத்து ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. முக்கியமாக வந்து நம்ம விஜய் வந்து ஆல்ரெடி துப்பாக்கியை பிடிங்க சிவகார்த்திகேயன்ட்ட சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஜேடியா மாறுறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கே. இல்லைங்க, மாஸ்டரையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. மாஸ்டர் படமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கமல்ஹாசன் நடிச்ச ஒரு படத்தினுடைய ரிசம்பிள் இருக்கும் நிறையா. ஏறக்குரிய அதே மாதிரி தான் கதை. அதுலேயும் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார், ஸ்டூடெண்ட்டோட நெருக்கமாக இருப்பார், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போராடுவார். நம்ம வரணும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான். அதே மாதிரி தான் மாஸ்டர். இது காலேஜ் பேக்ட்ராப் படம்னு நீங்கள் சொன்னாலே ஏதாவது ஒரு படத்தினுடைய ரிசம்பிள் வரும். பட் அதுக்கு எனக்கு பார்த்த அளவுக்கு அந்த ரிசம்பிள் தெரியல. இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு போராட்ட களத்தை பண்ணுறாங்க. மாஸ்டர் படம் வேறு,
மாஸ்டர் ஒரு காலேஜுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆமா. இது தமிழ்நாடு முழுக்க நடந்த ஒரு பிரச்சனை. காலேஜில் எப்படி அது வெடிக்குதுங்கிறது தான் கதை. அப்படிங்கும்போது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வேற வேற களம் தான். ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட்க்கும் நடக்கிற அந்த போராட்டம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசால் எதிர்த்து போராடப்பட்ட ஒரு போராட்டம். அதுக்காக தமிழ்நாட்டில் பலரும் வந்து மொழிப்போர் சமீபத்தோட மொழிப்போர் நினைவு நாள் கொண்டாடினாங்க. பலரும் வந்து உயர்த்தியாகம் பண்ணாங்க. பல கல்லூரிகள் ஸ்கூல்லலாம் கூட இந்த போராட்டங்கள் அந்த காலகட்டங்களில் பெருசாக வெடிச்சது. என்னுடைய அப்பா தாத்தாக்கள்லாம் சொல்கிறத கேட்டிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவில் ஒரு இந்தியாவே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு நடந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒரு கல்லூரியில் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தான் அவங்க சொல்லப்பட்டிருக்க கதை. இது நீங்கள் மாஸ்ட்ரோ மற்றபடி விஷயங்கள் அந்த படத்தை கம்பேர் பண்ண தேவையில்லை. அது வேற கல்லூரி அந்த களத்தில் நடக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ரிசம்பிள் தெரியும். பட் கதை களமே வேற. அந்த அப்பியரன்ஸ் பார்க்குறப்போ ஃபீல் ஆச்சு அந்த இருக்கு. மாஸ்டர் பட் கெட்டப் எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அப்புறம் பச்சையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சையப்பன் கல்லூரியா இருக்கட்டும், ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை பச்சையப்பா காலேஜில் நடந்த ஏதாச்சும் ட்ரூ இன்சிடென்ட் எதுவும் படத்துல காமிச்சிருக்காங்க? இல்லை, அந்த போராட்டம் தான் கதைக்கலாம். அது எப்படி ஒவ்வொரு காலேஜுக்காக கன்வே பச்சையப்பாஸில் கன்வே ஆகி எப்படி அண்ணாமலையில் கன்வே போய் அதுக்கு ஒரு அமெரிக்கன் காலேஜில் போய் ஒவ்வொரு காலேஜுக்கும் அந்த போராட்டம் எப்படி பரவுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு இது. அதில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. அதை இந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஓகே, இந்தி திணிப்பு அந்த மாதிரி இல்லை, அந்த போராட்டமே அதுதான். இந்தியை கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டதுக்காக எதிர்த்து வெடித்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை மாணவர்கள் கையில் எடுக்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்டமாக வெடிக்குது. பலரும் அதில் வந்து உயிர் தியாகம் செய்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம வருஷம் அவங்களுக்கு மொழிப்போர் தியாகி நாள்னு விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம இந்த அரங்கநாயகன் சபையை கூட அந்த மாதிரியான அவருடைய நினைவு தான் பேர் வச்சுருப்பாங்க. நிறைய பேருடைய எதிர்ப்பு அந்த மாதிரியான நிறையா உயிர் தியாகம் செஞ்சு இன்றைக்கி மொழியை காப்பாற்றிருக்காங்க. இன்றைக்கி மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருமோ நமக்கு நம்மளுடைய மொழிக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த காலத்துக்கு தேவையான ஒரு இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பேசும் படமாக இருக்கும். பச்சையப்பாஸ்லையும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, அண்ணாமலையிலும் இருந்திருக்கு, அமெரிக்கன் ஒவ்வொரு கல்லூரியிலும் நடந்த சம்பவத்தை கனெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இப்போ போயிட்டு இருக்க படம் வந்து இந்த பராசக்தி. விஜயாண்டனோட 25வது படமும் சிவகார்த்திகேயனோட 25வது படத்துக்கும் ஒரே டைட்டில் வச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனை சார் இப்போ போயிட்டு இருக்கு? அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்ங்கிறது ப்ரொடியூசர் கவுன்சில், சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்குது. சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு சங்கம்னு ஒன்று இருக்குது. கில்டுன்னு ஒன்று அமைப்பு இருக்குது. இந்த 4 அமைப்புகள் இருக்குது. இந்த 4 அமைப்பில் தான் நீங்கள் டைட்டில் படத்துடைய மற்ற விஷயங்கள்லாம் ரிஜிஸ்டர் கம்பெனி நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே இந்த 4 ஏதாவது ஒன்றில் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒரு சில என்னென்னா ஒரு முக்கியமான இந்த மாதிரியான படங்கள் வர்றப்ப 4 அசோசியேஷனுக்குள்ளேயும் பேசிடுவாங்க. இப்போ இந்த சவுத் இந்தியன் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா சவுத் இந்தியா எல்லாம் சேர்ந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சேர்ந்த ஒரே இதாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது, பழமையான ஒரு அசோசியேஷன். இவர் விஜய் ஆண்டனி அதில் பதிவு பண்ணியிருக்கிறார். அதாவது தெலுங்கு வெர்ஷனுக்காக பதிவு பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏவிஎம். அதே நேரத்தில் ஒரு சிவாஜி அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு கலைஞர் அந்த படத்தை நடிச்சிருக்காருனால அவர்கள் குடும்பத்திலையும் ஒரு விஷயம் கேட்டுக்கிடுவாங்க, ஒரு என்ஓசி மாதிரி வாங்கிடுவாங்க. அப்படிங்கும்போது இப்போ சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்கப்படக்கூடிய இந்த பராசக்தி படத்துக்கு ஏவிஎம் என்ஓசி கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் அந்த சிவாஜி ஃபேமிலிலையும் அவங்க வந்து ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது லீகலாக வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலையும் இவங்க பதிஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது லீகலாக இவங்களுக்கு தான் அது வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் பதிஞ்சதுனால அது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தெலுங்குக்கு மட்டும்தான் அந்த இது அக்செப்ட் ஆகும், தமிழுக்கு வராது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க தரப்பில் தான் இப்போ அஃபிஷியலாக வந்து ஏவிஎம் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனமே என்ஓசி கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரே கூட அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏவிஎம் மாதிரி நிறுவனம் அந்த எல்லாரும் கொடுத்ததுனால இவர்களுக்கு தான் வரும். சேம்பரில் பண்ணதுனால அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. இப்போ தெலுங்குல வந்து இந்த படத்துக்கும் பராசக்தி, பட் நம்ம சிவகார்த்திகேயன் படத்துக்குமே தெலுங்குல பராசக்தின்னு பேர் வைக்கிறனால தான் அந்த இடத்துல கிளாஷ் ஆகுமே அப்படின்னு. ஆமாம், தெலுங்குல கிளாஷ் ஆகும். பட் அதை அவங்க பேசுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பட்ஜெட் படம். அப்படிங்கும்போது 2 தரப்பையும் பேசி அதாவது ஒரு சுமூகமாக ஒரு முடிவு ஏற்படும். ஆமாம், விஜயாண்டனி இப்போ ஆதாரம் காட்டியிருக்காரு. போன வருஷமே நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், எங்களுக்கு சேம்பரில் பதிஞ்சதுக்கு உண்டான அந்த லெட்டரே போட்டிருக்கிறாரு. இது ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான். பட்டு அஃபிஷியலாக வந்து இவங்களுக்கு தான் அந்த படம் வந்து இந்த நிறுவனமே கொடுத்துருக்கு. என்ஓசி ஏவிஎம் தான் தயாரிப்பாளர் நிறுவனமே இன்னைக்கு கொடுத்துருக்கு. சமீபத்தில் கூட ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் டைட்டிலுக்காகவே பல லட்சம் கொடுத்த வரலாறுகளாக இருக்குது சமீபத்தில் ஒரு படத்துக்கு. அப்படிங்கும்போது அந்த நிறுவனமே இவங்க கொடுத்துருக்காங்க, வாலண்டியராக நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு. அந்த பராசக்தி படத்தினுடைய அதே டெக்ஸ்ட் முதற்கொண்டு அப்படியே பயன்படுத்துகிறாங்க. பழைய பராசக்தி படத்தில் என்ன
அந்த ஃபாண்ட் இருக்குமோ அந்த டெக்ஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா. அப்படிங்கும்போது அவங்க அஃபீஷியலாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவர் அங்கே சேம்பரில் கொஞ்சனால தெலுங்குலையும் தமிழ்லையும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்குது. இது சரி பண்ணிடுவாங்க. 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணிடுவாங்க. அதான் சார், இப்போ இந்த சக்தி திருமகன் படத்தை டைரக்ட் பண்ண அருண் பிரபு அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கப்போ 2 பேர் ரிலேட்டிவ் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு வேளை இந்த படத்தோட டைட்டில் எதுவும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை விஜய் ஆண்டனி படத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க அஃபிஷியலாக வந்து சென்சார் முதற்கொண்டு வாங்கி தானே அவங்க டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஓகே பண்ணிட்டாங்க, பழைய தயாரிப்பு நிறுவனம் ஓகே பண்ணிட்டாங்க, சென்சாரும் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்க எப்படி அதை தமிழில் உரிமை கொண்டாட முடியும்? தெலுங்கில் தான் இது ஒரு சின்ன சிக்கல் வரும். அப்படிங்கும்போது அவங்க பேசி சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஜய் ஆண்டனி படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் மாற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது. புதிய பராசக்தின்னு வச்சா முடிஞ்சு போச்சு, மீண்டும் பராசக்தின்னு வச்சா முடிஞ்சா. புதிய பராசக்தி மீண்டும் பராசக்தின்னு படம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பராசக்தின்னு ஒரு டைட்டில் வைக்கிறக்காக கேட்டிருக்காங்க. பட் அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் பராசக்தி விஷ்ணு ஒரு படம் பண்ணாரு, புதிய பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது இப்போ விஜய் ஆண்டனின்னு பராசக்தின்னு வச்சா என்ன செய்ய போறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 தரப்புலையும் பேசுவாங்க, பேசி முடிச்சு சுமமாக முடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த பராசக்தி படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியுமே ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயனோட அமரன் படம் தீபாவளி ரிலீஸ் தான் பண்ணாங்க. இந்த படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அரசியல் வட்டாரத்துலேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படும். அதனால பொங்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரெக்டாக பொங்கல் முடிஞ்சவொடனே தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பிப்ரவரியில். அப்படிங்கும்போது அந்த படம் வந்து அந்த வேகம் வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணுறதே அதான், பொங்கலுக்கு பண்ணலாமான்னு. 69 பொங்கலுக்கு வரதாகவும் ஒருவேளை அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பழைய மாதிரி நடக்க போதா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாம், ஏன்னா தளபதி 69 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படமும் ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்தாலும் தேட்டர் ஷேர் பண்ணிக்குவாங்க. மற்ற படங்கள் 2 படங்கள் வர்றப்போ தேட்டர் ஷேர் பண்ணிக்குவாங்க. பொங்கல் ஆல்ரெடி நிறையலாம் லீவ் இருக்கு இல்லையா? 10ஆம் தேதி ஒரு படமும் 14ஆம் தேதி ஒரு படமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க எனக்கு தெரிஞ்சு பொங்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க பராசக்தி படத்தை. ஓகே சார், நன்றி சார். உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க.